Hello everyone, welcome to today's video. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆர்டிகல் 31C பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கெல்லாம் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு வழிமுறை. ஓகே, ஸோ அது ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எப்போ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணு, இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கப்பா. எஜுகேஷன், நியூட்ரிஷன், இன்இக்வாலிட்டியை குறைக்க பாருங்கள். ஓகே, இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், மது, இதெல்லாம் குறைக்க பாருங்கள். இப்படியெல்லாம் சட்டம் மக்களோட நலன் கருதி நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சில வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க. இதுதான் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேவா, இந்த நம்மளோட கான்ஸ்டியூஷனில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதில் பார்ட் 3ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் பார்ட் 4ல் டிபிஎஸ்பிஸும் இருக்கும். சரி, இதெல்லாம் ஃபைன். நான் ஆர்டிகல் 31C அப்படின்னா என்ன? ஆர்டிகல் 31C அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு புரியணும்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதை பற்றி சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும். முதல்ல அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 14ன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 19ன்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, எனக்கு பேச்சுரிமை அண்ட் அ லாட் ஆஃப் அதர் ரைட்ஸும் அதில் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டு தான் மேஜராக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தது டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 39ல் கிளாஸ் பி, கிளாஸ் சி அப்படின்னு ரெண்டு இருக்குது. இது என்ன சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாக ப்ராடாக நான் சொல்கிறேன், பொதுமக்களோட நலனுக்காக, பப்ளிக் குட்காக, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அவங்களோட நலனுக்காக நம்ம வெல்த்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலோ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை குறைக்கிறதுக்காக, ஒருத்தரோட கையில், ஒரு தனியாரோ ஒருத்தரோட கையிலையோ அதீதமான வெல்த் போய் சேர்றதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் சில சட்டங்களை கொண்டு வரலாம், சில ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அப்போது நீங்கள் அது எப்படி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறீங்க? எல்லாருக்கும் சட்டம் சமம் தானே, எல்லாம் சமம் தானே, ரைட் ஈக்குவாலிட்டி தானே, அப்போ எப்படி நீங்கள் இப்படி ஒரு லா கொண்டு வரலான்னு யாரும் சண்டை போடக்கூடாது. இதுக்காக தான் ப்ராட்லி ஆர்டிகல் 31C கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ரைட். ஆர்டிகல் 31 அப்படிங்கிறது முன்னாடி நம்மளுக்கு இதே அடிப்படை உரிமைகளில் ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இருந்துச்சு. எல்லாருக்குமே சொத்து அவங்க வச்சுக்கிறதுக்காக உரிமை இருக்குது. அதை இஷ்டத்துக்கு கவர்மெண்ட்டோ யாருமே தட்டி பறிக்க முடியாதுன்னு. பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978, 44வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணாங்கன்னா இதை எடுத்துட்டாங்க. இதை ரிமூவ் பண்ணி இப்போ இது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, இது ஒரு சட்ட உரிமை, பேசிக்கலாக ஒரு லீகல் ரைட், அது அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நவ் இதெல்லாம் ஏன்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 31C எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. இந்த ஆர்டிகல் 31Cயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுமக்கள் நலன் கருதி ஒரு லா நான் கொண்டு வரேன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்துக்காகவும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை குறைக்கிறதுக்காகவும் கொண்டு வந்தேன்னா ஆர்டிகல் 14, 19 அடிப்படை உரிமைன்னு யாரும் வரக்கூடாது, அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதை மட்டும் சொல்லலைங்க, இன்னொன்று சொன்னாங்க, இந்த மாதிரி சட்டங்களை கோர்ட்டே உள்ளே சரியாக தப்பானலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை என்ன பண்ணாங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே, ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கேசவானந்த பாரதி கேஸ் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா நீ சொன்ன ஃபஸ்ட்டு போர்ஷன் வரைக்கும் கரெக்ட். அதாவது இந்த டிபிஎஸ்பிஸ் ஆர்டிகல் 39B அண்ட் 39Cயில் நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்கன்னா ஆர்டிகல் 14, 19 எடுத்துகிட்டு அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு யாரும் சண்டைக்கு வர முடியாது. ஓகே, ஆனால் இந்த சட்டத்தை கோர்ட்டே நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது, அதை ரீவெரிஃபை, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அது தப்பு. இதுதான் தவறான விஷயம். ஓகே, இது பண்ண முடியாது. ஏன்னா இந்த கேசவானந்த பாரதி கேஸில் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். எஸ், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அது ஒரு டீப்பரான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் பேசிக்கலாகவே இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா ஆமாம்ப்பா மாற்ற முடியும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதை எப்போ நீங்கள் மாற்றலான்னா பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படையாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு, அதை நீங்கள் என்ன நினச்சாலும் மாற்ற முடியாது. அதை தவிர மீது எல்லாம் மாற்றலாம்.
செக்யூலரிசம், ஜுடிஷியல் ரிவ்யூ, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இப்படி சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, இதிலெல்லாம் நீங்கள் கையே வைக்க முடியாது. மற்றதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம் கொண்டு வந்து அது மூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு ஜுடிஷியல் ரிவ்யூவும் வருது. ஸோ சட்டங்களை எங்களால் சரிபார்க்க முடியும், அது செல்லுபடி ஆகாது அந்த போர்ஷன் மட்டும். மற்றபடி ஆர்டிகல் 31C செல்லுபடி ஆகும்பா அப்படின்ட்டாங்க. இது கொஞ்ச நாளில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் இல்லை. நீ என்ன சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தோணி அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, 42nd Amendment Act of 1976. இதில் என்ன பண்ணாங்க, முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், 31Cயில் ஆர்டிகல் 39B and C இல்லையா, மக்கள் பொதுநலன் கருதி நான் ஒரு சட்டம் கொண்டு வந்தேன்னா ஆர்டிகல் 14ம் 19லையும் நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அது மட்டும் கிடையாது, மொத்த பார்ட் 4மே, அதாவது டிபிஎஸ்பின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் எதில் நான் சட்டம் இயற்றினாலும் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது ஆர்டிகல் 14லையும் 19லையும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தான் அடுத்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வருது, மினர்வா மில்ஸ் கேஸ் ஜட்ஜ்மெண்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பகவதி படத்தில் விஜய் சொல்வார்ல, 2 பேர் டீ கேட்ட அலோவ் பண்ண, ஒரு கிராமமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஏதோ 39B 39C கேட்ட அலோவ் பண்ண, மொத்த டிபிஎஸ்பியும் கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லி இது செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டாங்க. ஓகே, ஆர்டிகல் 31C இப்போ செல்லுபடி ஆகாதா அப்படிங்கிறது இங்கே தாங்க ஒரு பிரச்சனையே ஆரம்பிச்சிது. இப்போ ரீசெண்டான ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு கேஸில் திடீர்னு இப்போ என்ன சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்களா, ஆமாம் ஆர்டிகல் 31C வேலிடா இல்லையா, இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மினர்வா மில்ஸ் கேஸில் ஆர்டிகல் 31Cயை நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லலை, அப்போ இருந்த ஆர்டிகல் 31Cயை சொன்னாங்க. இப்போது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, 39B and C, இதுதான் ஆர்டிகல் 1419ஓட நான் சட்டம் கொண்டு வந்தேன்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னாங்க. அதை திரும்ப மாற்றி என்ன பண்ணாங்க, ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் எதில் நான் கொண்டு வந்தாலும் நீ மாற்ற முடியாதுப்பா, நீ செக் பண்ண முடியாது, ஆர்டிகல் 1419ட்டாங்க. இப்போ இதை கேன்சல்னு சொல்லிட்டாங்களா. இப்போ ஒரு டவுட் வருது, மொத்தமாகவே 31C இல்லையா, இல்லை அது பழைய ஃபார்முக்கு திரும்ப போயிடுச்சா, பழைய ஃபார்மில், அதாவது ஆர்டிகல் 39B and C கிரேட்டர் தென் ஆர்டிகல் 14 and 19 அப்படி வந்து நிற்கிதா, இல்லை மொத்தமாகவே இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன். இந்த கான்ஸ்டியூஷனல் கொஸ்டினை தான் சுப்ரீம் கோர்ட் ஆன்சர் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பிரின்சிபல் எடுத்துகிட்டு வராங்க சில கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், சில லீகல் எக்ஸ்பர்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, த டாக்ட்ரின் ஆஃப் ரிவைவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சட்ட திருத்தம் பண்ணிவிட்டு அந்த சட்ட திருத்தத்தை கேன்சல் பண்ணால் அதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக ரிவைவ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சர்ஃபேஸ்க்கு வந்து அது ஆக்டிவ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் ரிவைவல். அப்போது அதே மாதிரி தான் ஆர்டிகல் 31Cலையும் எல்லா டிபிஎஸ்பிலையும் நான் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் கிரேட்டர் தென் ஆர்டிகல் 14 and 19 நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் மினர்வா மில்ஸ் கேஸில் வந்தாலும் அது மட்டும்தான் கேன்சல் ஆகும். அதுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, 39B and C மட்டும் நேரோ டவுனா, அது மட்டும் கிரேட்டர் தென் ஆர்டிகல் 1419க்கு எந்த பாதிப்பும் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ரிவைவ் ஆகிடும் அப்படின்னு சில கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. நவ் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் ஐ ஹோப் அரசியலமைப்பு சட்டம் பற்றியும் கான்ஸ்டியூஷன் பற்றியும் ஆர்டிகல் 31C அண்ட் சில விஷயங்கள் பற்றி நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you in the next video. Thank you so much.